எல்லா குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th காமர்ஸ்க்கான அஃபீஷியல் ஆன்சர் கீ மட்டும் கிரேஸ் மார்க்ஸ் இருக்கான்னு சொல்லி எல்லா டேட்ஸும் பார்த்துலாம்ப்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க தயவு செஞ்சு. நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணும்போது தான் நம்ம அடுத்த போகிற எல்லா வீடியோஸும் நோட்டீஸ் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு உங்கள் ஆப்ஷன் பிப்பா. ஓகேங்களா? ஸோ இது பண்ணால் டைப் பி கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி. ஸோ செகண்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி தான்ப்பா உங்களுக்கு. அண்ட் தேர்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி தான். அண்ட் ஃபோர்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சிப்பா. ஸோ ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அண்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு. ஃபிஃப்த் ஒனுக்கு ஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. அண்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டிப்பா. ஓகேங்களா? பிஆர். அண்ட் செவன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி. ஸோ எக்ஸ்டர்னல். அண்ட் எயித் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி ஜார்ஜ் ஆர்டனில். அண்ட் நைன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டிப்பா மும்பை. அண்ட் 10க்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ராஜ் நாடர். அண்ட் 11th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு. ஸோ ஜூலை 2015. அண்ட் 12th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சிப்பா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங். அண்ட் 13க்கு உங்களுக்கு ஆப்ஷன் டிப்பா உங்களுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அண்ட் 14க்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ அவுட் சைட் த ஃபேக்ட்ரி. அண்ட் 15th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு. ஸோ மாடர்ன். அண்ட் 16th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு பிளானிங். அண்ட் 17க்கு உங்களுக்கு ஆப்ஷன் பிப்பா உங்களுக்கு. ஸோ பர்சர்வ்சிவ். அண்ட் 18th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? கமர்ஷியல் பில் மார்க்கெட்டு. அண்ட் 19th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டிப்பா உங்களுக்கு 1992. அண்ட் 20க்கு உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? கஸ்டமர். ஸோ இந்த 21 மார்க்கில் எத்தனை மார்க் பண்ணி கரெக்டாக இருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் அவுட் ஆஃப் 20க்கு எத்தனை கரெக்ட்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் கிரேஸ் மார்க்ஸ் தென்படலப்பா. ஓகேங்களா? ஸோ ஏதோ இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து பார்ட் 2 போனீங்கன்னா ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் மீன் பை மோட்டிவேஷன், ரைட் அ ஷார்ட் நோட்டான இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ 21 புக் பேக் எல்லாம் புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை ரெமசர்ஸ், வாட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் மீன் பை கிரேடிங், ரைட் ஷார்ட் நோட் ஆன் adulteration, explain briefly about a distinct farming, what is consistent goods, what is voting, கம்பல்சரி பாருங்க. இஃப் யூ ஆர் என்டர்பிரனர் ஹவு கேன் யூ மொபிலைஸ் த கேபிட்டல். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓன் கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் இதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஓன் கொஸ்டின்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 3 மார்க் பாருங்கள். வாட் ஆர் டைலர்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ், ரைட் எனி 3 லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க்ஸ் எதுவும் அப்டேட் இல்லை. ஓகேங்களா? ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதோ 10% இதுதான் கிரேஸ் மார்க்ஸாக இருக்கும் எனக்கு டவுட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாட் ஆர் டைலர்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். 32 பாருங்கள். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ். 33 பாருங்கள். ரைட் எனி 3 லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். 34 பாருங்கள். கிவ் எனி 3 cases in which an ordinary resolution need to be passed. 35 பாருங்கள். mention any 3 roles of a marketer. 36 பாருங்கள். who are the members of national commission. 37 what do you mean by liberalization. 38 39 40 பாருங்கள். கம்பல்சரி லிஸ்ட் அவுட் எனி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஈஸியாக தான் இருக்குது. இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு 3 மார்க்லேயே எதுவும் 10 படல கிரேஸ் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டு. இது சிம்பிளாக தான் இருக்குது. 42 பாருங்கள். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் லிபரலைசேஷன் ஈஸியாக எழுதிருப்பீங்க. 43 பாருங்கள். கேரக்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஈஸியாக எழுதிருப்பீங்க. 44ல் எவாலுவேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் ஈஸியாக எழுதிடலாம். 45ல் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டஸ் இல்லை ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அது கூட அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங். அண்ட் 46 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் எனி 5 கவர்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம்ஸ். இதுவும் ரொம்ப ஈஸியாக எழுதிருக்கலாம். அடுத்து 47 பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட்டாக நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடேஷன். இதுவும் ஈஸியாக எழுதிடலாம். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப். இதுவும் ஈஸி தான். ஸோ தட்ஸ் இட் பா. கிரேஸ் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்லேயும் இது 10 படல. ஸோ 2 மார்க்லேயும் 1 மார்க் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதை என்ன செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆஃபீஸில் வீடியோ கொடுக்குறேன். நாளைக்கு கொடுக்குறேன். கவர்மெண்ட் சேர்ந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் 90க்கு எவ்வளோ எடுப்பீங்க மைண்ட் கௌதம் செல்ல கூட்டி யாரெல்லாம் சென்டம் அடிப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் வரும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் அடுத்த வீடியோ பண்ணால் நம்ம சேனல் சப்பா தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நினைக்கிறேன். அதுக்கான வீடியோஸ் நீங்கள் ஈவினிங் கொடுத்துருவேன். ஸோ ஆல்ரெடி போட்டுருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே சில கூடிய தச்சிட்டு நினைக்கிறப்ப நம்ம சேனல் இதே மாதிரி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா 3 லட்சம் சப்ஸ்கிரைப் அடிக்க போகிறோம்ப்பா. இன்னும் வெறும் 2000 சப்ஸ்கிரைப் தான் தேவை. ஸோ அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்ப்பா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ரீச் பண்ண வச்சிருங்க. ஓகேங்களா? அண்ட் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகே சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறப்ப விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஓகே சில குட்டீஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.